ஓகே, நீ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிரீக் கிஃப்ட் சாக்ரிஃபைஸோட 4th மாடல் பார்க்க போறோம். சரியா? கிரீக் கிஃப்ட் சாக்ரிஃபைஸ் வந்து நம்ம நார்மலாக எப்படி பார்த்தோம்னா பிஷப் வந்து பானை கட் பண்ணி நம்ம அட்டாக் பண்ணுறோம். சரியா? பிஷப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நம்ம கிரீக் கிஃப்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல நம்ம இந்த இதை கன்சிடர் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இந்த பிஷப்பையும் இங்கே சாக்ரிஃபைஸ் பண்ணுறது கன்சிடர் பண்ணோம். ஸோ 2 டபுள் பிஷப் சாக்ரிஃபைஸ். இது 2 கிரீக் கிஃப்ட். சரியா? இது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கால்குலேட் பண்ணணும். கிரீக் கிஃப்ட் சாக்ரிஃபைஸ் வந்து எல்லா டைமும் ஒர்க் அவுட் ஆகாது, சில டைம் ஒர்க் அவுட் ஆகும், சில டைம் ஒர்க் அவுட் ஆகாது. சரியா? ஸோ அதனால் வந்து எப்போ ஒர்க் அவுட் ஆகுது எப்போ ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நம்ம அனலைசிஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த பிஷப் இங்கே அடிக்குது, கிங் அடிச்சு தான் ஆகணும். சரியா? அடித்தாலும் அப்புறம் குயின் இங்கே வந்து செக் வைக்கலாம், கிங் வந்து பின்னாடி போகும். அப்புறம் இந்த பிஷப் வச்சு இங்கே அடிக்கலாம், அடிச்சுட்டு இங்கே செக்மெண்ட் பண்ணலாம். அப்போ பிஷப் இந்த பிஷப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். அப்புறம் இந்த ரூட்டில் லிஃப்ட் பண்ணலாம், லிஃப்ட் பண்ணி நம்ம செக் வைக்கிற டைப். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், குயின் எடுத்து இங்கே வச்சு செக் வைக்கணும். அப்போ கிங் இங்கே மறுபடியும் ரூட் லிஃப்ட் பண்ணுறோம். ஸோ அடுத்து வந்து இங்கே செக்மெண்ட் த்ரெட் பண்ணுறோம். அப்போ வந்து நைட் இங்கே வரும். சரியா? இந்த மாதிரி கால்குலேட் பண்ணணும் எந்தெந்த டிஃபென்சிவ் ரிசோர்ஸஸ் எங்கே இருக்குது, நம்ம எப்படி அஃபென்சிவாக வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம அனலைசிஸ் பண்ணுறோம். சரியா? இப்போ பண்ணலாமா? ப்ரீ கிஃப்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணலாமா? இப்போ பிஷப் வச்சு நான் இங்கே அடிக்கிறேன். இந்த சாக்ரிஃபைஸை வந்து அவங்க எவாய்ட் பண்ணணும்னு நினச்சாங்க. இதை வந்து பிஷப் அடிக்கக்கூடாதுன்னு நினச்சாங்க அப்படின்னு குயின் இங்கே போகலாம். ஆனால் வந்து குயின் இங்கே வந்துட்டு அடுத்த மூலம் செக்மேட்டு. ஸோ அதனால் அவங்க அடிச்சுட்டாங்க. அடிச்சதுக்கப்புறம் குயினை வச்சு இங்கே வச்சு செக் வைக்கிறீங்க. ஆப்ஷனே கிடையாது, இங்கே தான் போய் ஆகணும். அடுத்து இந்த பிஷப் வச்சு நம்ம இங்கே சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். செகண்ட் பிஷப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம், செகண்ட் கிஃப்ட். சரியா? இப்போ இங்கே செக்மெண்ட் த்ரெட்டு. ஸோ அவங்க தடுக்க விடு. இந்த நைட் எடுத்து இங்கே வச்சாலும் இங்கே செக்மெண்ட் த்ரெட்டு. சரியா? வேறு ஆப்ஷனே கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, கிங் வந்து இந்த பிஷப்பை அடிச்சுட்டாங்க. அடிச்சிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ரூட் லிஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நைட் ஜம்பிங் இருக்குது. ஸோ அதுக்கு ரூட் எடுத்து இங்கே வச்சு நம்ம குயின் அட்டாக் பண்ணணும். அந்த மாதிரி மூவ்ஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு செக் வைக்கணும். செக்கை வச்சுட்டு கிங் வந்து இங்கே அல்லது இங்கே 2 ஸ்கொயர் தான் போகணும். இங்கே போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ரூட் லிஃப்ட் பண்ணுறோம். இங்கே செக்மெண்ட் இருக்குது. ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு அவங்களோட பெஸ்ட்டு வந்து இங்கே தான். சரியா? இங்கே வச்சுருவாங்க, அதுக்கப்புறம் ரூட் லிஃப்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா நைட் எடுத்து இங்கே ஜம்ப் பண்ணுறாங்க, இங்கே பிளாக் பண்ணுறது. சரியா? ஸோ நம்ம செக் வைக்கிறோம், நைட்டை வச்சு இங்கே பிளாக் பண்ணுறாங்க. ஸோ நீ பார்க்குறதுக்கு அட்டாக் வந்து முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், எப்படி நம்ம அட்டாக் பண்ணி பண்ணலாம்? யாராவது சொல்லுங்க. சார் நைட் பின்னாடி ரூக் எடுத்து பின்னாடி வச்சு பண்ணலாம் சார். இல்லை, இது அடிக்கலான்னு சொன்னீங்களா? நோ சார், ரூக் எடுத்து குயினுக்கு பின்னாடி வச்சு தப்பு சார். வந்து நைட் குயின் அடிச்சிரும் சார். இப்போ செக் பண்ணிட்டு இதை அடிக்க போகிறோம். இதை வந்து அவங்களால எவாய்ட் பண்ண முடியாது. ரூட் இங்கே வச்சாலும் சரி, கிங் இங்கே வச்சாலும் சரி, இங்கே செக் பண்ணிட்டு எவாய்டே பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க இங்கே மூவ் பண்ணுறாங்கன்னா இங்கே அடித்தோம்னா செக் பண்ணி. இதான் வந்து கிரீக் கிஃப்டோட 4th டைப். சரியா? அடுத்த வீடியோவில் நம்ம கிரீக் கிஃப்ட் 5th டைப் பார்ப்போம். தேங்க்யூ.